ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியலில் சாட்டர்டேவும் மண்டேவும் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். சிவா பிந்துக்கு கம்பலை மாட்டிகிட்டு இருக்கான். அந்த வழியாகவும் அபூர்வாவும் சித்தியும் வந்துட்டு இருக்காங்க. இது சித்தி பார்த்துட்டு, இங்கே பாரு, இந்த பிந்து யாரோ பையனோட ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்ல, அபூர்வா பார்க்கறதுக்குள்ளேயே சுதாரிச்சுக்கிட்டு இந்த சிவா ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. பிந்துவோ அங்கிருந்த நாக தேவதைகளை வணங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறா. அங்கே வந்த அபூர்வா, எங்கடி இருக்கான் அவன், கூட ஒருத்தன் க்ளோஸாக இருந்தானே, எங்கடி அவன் அப்படின்னு அபூர்வா கேட்க, அப்படி யாரும் இல்லை அத்தை அப்படின்றா. அப்படின்னா புது கம்மல் தொங்குது, யார் கொடுத்தது, என் கண்ணை மூடி என் பக்கத்தில் சாமி கும்பிட்டுட்டு இருந்த, இங்கே எப்படி நீ உதயமான அப்படின்னு கேட்க, இந்த கம்மல் நான் காலையிலே வீட்லேயே போட்டுட்டு வந்தது அத்தை, அது மட்டும் இல்லாமல் இந்த தேவதைங்க கிட்ட வேண்டிக்கிட்டா படிப்பு நல்லா வரும்னு என் ஃப்ரெண்டு சொன்னா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாக தேவதைங்க கிட்ட வாயை விட்டு வேண்டா, என் அத்தைக்கு என் மேலே இருக்கிற சந்தேகத்தை சீக்கிரமாக போக்கிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்கிருந்து ஓடிடுறா. திரும்பவும் ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு. அந்த சிவாவோ அப்பாடா ரொம்ப சாமர்த்தியமா தப்பிச்சுட்டா பிந்துன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு போறாரு. சாமி கும்பிட்டுட்டு ககன் ஃபேமிலி எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. ககன் வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து தராரு. அதை சாப்பிட்ட பூர்ணியா கேட்குறா, எதுக்கு நான் இப்படி வாங்கிட்டு வந்தேன், இலை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் ஒன்றா வாங்கின்னு வந்துட்டேன் எல்லாத்தையும் போட்டு அப்படின்றாரு. இதில் எந்த டேஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுனே தெரியல, எப்படிமா உன் பையனை பெத்த அப்படின்னு கேட்ட உடனே அடிக்க வராரு ககன். இவன் எந்திரிச்சு ஓடுறா, அப்படியே துரத்திக்கிட்டே ஓடுறாரு ககன். அங்கே எல்லாமே கும்மி பாட்டு ஆடிட்டு இருக்காங்க அந்த கோயிலில். இவங்களும் எல்லாம் ஜாயின் பண்ணி இவங்களும் கோலாகலமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த சிவா என்ன பண்ணுறான்னா, அங்கே தனியாக இருக்கிற பிந்து கிட்ட போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இதை சித்தி பார்த்துறாங்க. அட நீ இவனை தான் லவ் பண்ணுறியா, இரு நான் அபூர்வா கிட்ட சொல்கிறேன்னு அபூர்வாவை கோயிலெல்லாம் தேடுறாங்க. அந்த நேரத்தில் நக்ஷத்ரா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, கரெக்டான சமயத்தில் உன் அம்மா காணாமல் போயிடுவா அப்படின்னா என்ன விஷயம்னு கேட்குறா. இந்த மாதிரி எல்லா விஷயம் சொன்னோடனே சரி வா அவங்க ரெண்டு பேரையும் கையும் களவுமா பிடிக்கலாம், அம்மாவை தேடுறது இப்போ வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. பூமி வந்து இடிச்சிட்றா. உனக்கு கண்டு தெரியாதா, வெக்கமே இல்லாமல் இன்னும் கோயிலில் சுற்றிக்கிட்டு இருக்க, உங்கள் அப்பா நீ உயிரோடு இருக்கும்போது செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு, வெக்கமே இல்லாமல் உன் புருஷனோட இங்கே ஜாலியாக ஆட்டம் போட்டுட்ருக்க, பிணக்காரங்களை பார்த்து வளைக்கிறது தானடி உங்களை வேலை, உன் தம்பி என்னடான அந்த பிந்துவோட ஆடிட்டு இருக்கான் அப்படின்ன உடனே இவ பேசினது எதுவுமே காதில் விழாமல் அவங்க தம்பியை பற்றி மட்டும் நினைக்கிறா. நக்ஷத்ரா விடாமல் அசிங்கப்படுத்துறா. நீ என்னவோ பெரிய உத்தமி மாதிரியோ உன் தம்பி அப்பாவை மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்கடி, நீ என்னவோ வயலில் மேயறதும் அவனோ வரப்பில் மேயறதும் அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்து, வாயை மூடி, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவியா, முதல்ல உன் வாயை அடக்கு அப்படின்னு பூமி சொல்ல, முதல்ல உன் தம்பி அடக்கடி அப்படின்றாங்க. நீங்க சொல்றதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு பூமி சொல்ல, என் கண்ணால் பார்த்தேன், அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்றாங்க சித்தி. மூணு பேருமே அதை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அந்த நேரம் ஆப்போசிட் சைடில் இந்த பூர்ணா அவனை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இதை பிந்து பார்த்துட்டு பூர்ணா வந்துட்டுருக்கா அப்படின்ன உடனே நீ போய் ஒளிஞ்சிக்கோன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தனியாக ஆடிக்கிட்டே இருக்கான். இங்கே வந்து பூர்ணா நீ ஏன் தனியாக ஆடிட்டு இருக்க சிவா அப்படின்னு கேட்க, இல்லை என் மாமா முன்னாடி உன் கூட ஆடுறதுக்கு எனக்கு வெக்கமாக இருந்துச்சு, அதனால தான் நான் ஆடல அப்படின்ன உடனே சரி வா நாம் இங்கே ஆடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்காங்க. இதை தான் இவங்க மூணு பேருமே பார்க்குறாங்க. இப்போ பார்த்தியா, வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசினேன், இது உனக்கு மட்டும் இல்லை உன் அம்மாக்கும் பொருந்துன்றா பூமி. அறிவில்லாதவங்க தான் இப்படியெல்லாம் பேசுவாங்க, நீங்கள் மனுஷங்க கிடையாது ஜந்துங்க அப்படின்ட்டு ஓங்கி ஒரு அறை விடுறா அந்த சித்தி கண்ணத்தில். இந்த மாதிரி இனிமே பண்ணேன்னு வச்சுக்கோ, அடுத்த கண்ணமும் பழுத்துரும் உனக்குன்னு சொல்லிட்டு, நக்ஷத்ரா இந்த அடி உனக்கு கூட விழலாம், நீ தான் அறிவில்லாதவனா, எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு போறா. ஓங்கி இன்னொரு கண்ணத்தில் விடுறா நக்ஷத்ரா. உன்னால என் மானமே போச்சு அவன் முன்னாடின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அந்த கோயிலில் நடந்த சிலம்பாட்டத்தில் இந்த சரச்சந்திரா ஜெயிச்சிடுறாரு. வேற யாராவது இருக்கீங்களா சரச்சந்திராவோட ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு, போட்டியில் ஜெயிச்சவங்க தோத்தவங்க கிட்ட என்ன சொன்னாலும் தோத்தவங்க செய்யணும், இதுதான் ரூல்ஸ் அப்படின்ன உடனே வீட்டுக்கு போக ரெடியா இருந்த ககன் கம்மன் நிற்கிறாரு. நான் இந்த போட்டியில் போய் கலந்துக்க போறேன் ககன் சொன்ன உடனே சாரதா பூமி எல்லாரும் தடுக்கிறாங்க. ஒருவேளை நான் அந்த போட்டியில் தோத்துட்டேன்னா பூமி ரொம்ப சந்தோஷப்படுவா, அவங்க அப்பா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே பூமி சொல்கிறா, நீங்கள் யார்கிட்ட தோக்குறதோ எனக்கு பிடிக்காது அப்படின்றா. போட்டி களத்தில் ககன் வந்து நின்ன உடனே ஏளனமாக பார்க்குறாங்க அபூர்வா. பாத்தியா, இவன் தோக்கிறதுக்கு மட்டும் இல்லை சாகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்ன உடனே சித்தி சொல்கிறாங்க, அடி பைத்தியமே, ரூல்ஸ் தெரியும்ல அப்படின்ன உடனே பயந்துக்கிட்டு சரச்சந்திராவை கூப்பிட்றாங்க தனியாக. இவன் கூட எதுக்கு மாமா போட்டி போடணும், வாங்க போயிடலாம் அப்படின்ன உடனே, ஏன் அவன் கூட போட்டி போடாமல் நான் வந்துட்டேன்னா
தோத்து போயிடுவேன்னு ஆயிடும். நீ போய் உன் வேலையை பாரு, நான் அவன் கூட ஜெயிச்சுட்டு தான் வருவேன்றாரு. இது எப்படியாவது தடுக்கணுமேனு அபூர்வாவும் சித்தியும் பிளான் பண்றாங்க. சரி, நம்ம பூமியை வெறுப்பேத்தினா ஏதாவது வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை தேடுறாங்க. இவ சாமி முன்னாடி அழுதுகிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து, என்ன எந்த கண்ணு வேணும்னு வேண்டிட்டு இருக்கியா? எப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு கண்ணு போறது உறுதி தானே அப்படின்னு கிண்டல் அடிக்க பூமி அமைதியா நிக்கிறா. உன் அப்பா உங்ககிட்ட உன்னை பேசணும்னு நினைச்சாரு அப்படின்ன உடனே, என் அப்பா என்ன பேசணும்னு நினைச்சாரு? சொல்லுங்க சித்தி, சொல்லுங்க சித்தின்னு கெஞ்சி கேட்கறா. அவர் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ன உடனே, என் அப்பா மேல சத்தியமா சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே சொல்றாங்க, இந்த போட்டியில ஒருவேளை உன் புருஷன் என் புருஷன்கிட்ட தோத்துட்டான்னா உங்க அப்பா உன்னை பொண்ணா ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்ன உடனே அதை கேட்டு சந்தோஷப்படுறா. மேலும் சித்தியும் சொல்றாங்க, அது மட்டுமா சொன்னாரு, 2 குடும்பமும் இனிமே ஒன்னாயிடும்னு வேற சொன்னாரு அப்படின்றாங்க. அப்படியே சொன்னாருன்னு சந்தோஷப்படுறா. இங்க பாரு, நீ ஓவரா சந்தோஷப்படாத, உங்க அப்பா பேச்செல்லாம் நீ எடுத்துக்காத. ஒருவேளை என் புருஷன் ஜெயிச்சாலும் உன்னை என் குடும்பத்தில் ஏற்றுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க சித்தி, நீங்கள் பண்ண பாவத்தை எல்லாம் என் மனசுலேருந்து தூக்கி எரிஞ்சிடுறேன். நம்ம 2 குடும்பமும் ஒன்றாயிடலாம். நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், எப்படியாவது நான் ககனை தூக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறா போட்டி நடக்கிற இடத்துக்கு. போட்டிக்கான உண்டான எக்ஸசைஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் வாங்க அப்படின்னு பூமி சொல்ல, இங்கே பாரு என்ன இருக்குது பேசுறதுக்கு அப்படின்னா, இல்லை பேசணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாமல் இழுத்துட்டு போய் சொல்கிறா. இந்த மாதிரி நீ ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்காக நீ தோற்று போகணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம 2 குடும்பமும் நல்லா ஒன்றா இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. இதோட இந்த 2 நாள் எபிசோடு நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு ப்ரொமோவில் ககன் வந்து முதல்ல தோக்குற மாதிரி தான் இருக்கு. அந்த தோத்து கீழே ககன் விழுந்த உடனே அவர்கிட்ட போய் இந்த அபூர்வா சொல்கிறா, உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் சும்மா ஒரு பொய்யை தாண்டா சொன்னேன் அப்படின்ன உடனே அதை காதில் வாங்கிக்கிட்டு இவரை ஜெயிச்சிடுறாரு. சரச்சந்திரா தோத்து போய் கீழே விழுந்த உடனே அழுதுகிட்டே பூமி வெளியில் வந்துடுறா. பூமி கிட்ட வந்து ககன் சொல்கிறாரு, உங்ககிட்ட அபூர்வா சொன்னது எல்லாமே போய் அது அபூர்வா என்கிட்டே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக உங்கள் அப்பா கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீ போய் பாருன்றாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.